வணக்கம். சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பில் பேசுகிறாங்க. திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணியை உடைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, கொள்கை கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேறு போக்கிடம் எங்கே இருக்குது? இந்த கூட்டணியை விட்டு உடஞ்சி வந்துட்டாங்க அப்படின்னா வேறு போக்கிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். அதிமுகவில் பாஜக இருக்குது. அது இல்லாமல் அதிமுகவில் ஒரு முன்ன போல் ஒரு தலைமை கிடையாது. இப்போ நம்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமியை நம்பி நம்ம உட்காந்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவர் நம்மளை காலைக்கு விட்டுருவார் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா அவங்க கூட கூட்டணி வச்ச கட்சிகள் எதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கவே இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல இப்போ தெளிவாக இருக்கிறாங்க. கூட்டணி வைக்கிற கட்சிகள் எல்லாமே எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் திமுகலையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேட்குறாங்க. காங்கிரஸில் செல்வ பெருந்தகை அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா எங்களுக்கும் கூட்டணி ஆட்சியில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் ஒரு 40 தொகுதியாவது கேட்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு திமுக கொடுக்காது. அதனால் காங்கிரஸ் இப்போயே அதிருப்தியில் இருக்கிறாங்க. விஜயோட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இந்த பேச்சு தான் பயங்கரமாக திமுக தலைமைக்கு தெரிஞ்சு அதிருப்தியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்லாம்? காங்கிரஸ் தலைமைக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம அழிகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக கூட்டணியில் இருக்கிறனால தான் நம்மளால் சரியாக செயல்படவே முடியல. அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரணும். நம்ம தாவேகோட ஏன் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தக்கூடாது? கிட்டத்தட்ட நம்ம ஆட்சி அதிகாரத்தில் 50-60 வருஷம் ஆச்சு நம்ம உட்காந்து. அதுக்கப்புறமா நமக்கு ஆட்சி அதிகாரம் எதுவுமே கிடையாது. அரசியல் ஆதாயமே நமக்கு இல்லை. இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கூட்டணி வைக்கிறனால நமக்கு ப்ளஸ் நிறைய இருக்குது. சிறுபான்மையினர் ஓட்டு நம்மளால் அவருக்கும் அதிகமாகும். ஒருவேளை வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சது அப்படின்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத விஜய் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் நமக்கு பங்கு கிடைக்கும். ஏன் நம்ம இப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருப்பா, திமுக தலைமைக்கும் ராகுல் காந்திக்கு நல்ல ஒரு நெருக்கம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அவங்க முடிச்சுக்குவாங்க. அவங்க எத்தனை தொகுதி அப்படிங்கிறத அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. நம்ம இந்த மாதிரி சமயத்தில் தேர்தல் நெருக்கத்தில் இது போல் ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திமுக காங்கிரஸுக்கு இடையில் ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா திருச்சி சிவா எம்பி அவர் பேசின ஒரு விஷயம், காமராஜை பற்றி அவர் பேசின விஷயம், கலைஞர் என்கிட்ட காரில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த மாதிரி சொன்னார். அந்த விஷயத்தை நான் எதுக்காக என்கிட்ட சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசித்தாங்க. நான் எல்லாம் மேடை தோறும் பேசுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் கலைஞர் என்கிட்ட அந்த மாதிரி விஷயங்களை சொன்னார். அவருக்கு காமராஜுக்கு உடம்புல அலர்ஜி இருந்துச்சு. அவருக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அவர் தமிழ்நாடு முழுவதும் மின்தட்டை பற்றி தான் அவர் பிரச்சாரம் பண்ணவே போகிறாரு. அவருக்கு இப்போ தங்குற பயணி விடுதலை ஏசி பொருத்தி கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கலைஞர் சிவாட்ட சொன்ன விஷயத்த பேசி திமுக காங்கிரஸுக்குள்ளே ஏற்கனவே புகைச்சல் இருந்ததில் பெருசாக ஒரு குண்டை தூக்கி போட்டு விட்டார். அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருந்தது. இப்படி திமுக நம்மளை சகட்டு மேனிக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஏன் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறது சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. சரி, விஜய்க்கும் ஒரு சந்திப்பு நிகழ்த்த போகிறாரு ராகுல் காந்தியோட அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சந்திப்புனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை தாண்டி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த சைடெல்லாம் காங்கிரஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கான ரசிகர் பட்டாலும் அந்த சைடெலாம் இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும், காங்கிரஸோட செல்வாக்கு மேலும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக காங்கிரஸ் டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திருக்காங்க. அதனால் தாவேகாவோட நம்ம கூட்டணி வைக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் மட்டும் திமுக கூட்டணி உடச்சிட்டு வந்துச்சு அப்படின்னா இதனால் பலன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது காங்கிரஸ் மேலிடத்துக்கு. ஏன்னா விஜய் இது வரைக்குமே எந்த தேர்தலையும் சந்திக்கலை. அவர் எப்படி வாக்கு சதவீதம் எப்படி கணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 15-20% வாக்குகள் இருக்கும். அது இல்லாமல் முதலமைச்சர் ரேஸில் 3வது இடத்துல விஜய் இருக்கிறாரு. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு முதல் இடத்துக்கு வந்துடுவார்னு தாவேகா சைட்லும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு சர்வே எடுத்து வச்சுருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி எத்தனை தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னா ஒரு 50-70 தொகுதி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுக, பாஜக, விஜய், தாவேகா இந்த கட்சியோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னா 200 தொகுதிக்கு மேலே வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னம்னா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அவங்க கட்சி சார்பாக சொல்லிட்டாங்க, உறுதியும் படுத்திட்டாங்க. ஆனால் பாஜக நினச்சா விஜய் இந்த சைடு கொண்டு வர முடியும் சில அழுத்தங்களை கொடுத்தா. ஆனால் அந்த அழுத்தங்களே விஜய் பாசிட்டிவாக மாற்றிட்டார் அப்படின்னா
கண்டிப்பாக வந்து அதிமுக பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அதனால் வந்து பாஜக அந்த மாதிரிலாம் இறங்காது. காம்ப்ரமைஸ் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகளோட கூட்டணியே கிடையாது. அது இல்லாமல் நாங்கள் வந்து கூட்டணி ஆச்சு, எங்கள் தலைமையில் தான் ஆச்சு, விஜய் தான் முதல்வர் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க தவக பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாலும் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து விஜய் ஏற்றுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க முடியும். எடப்பாடிக்கு வேணால் துணை முதலமைச்சர் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாவேகா தரப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் விஜயை நம்பி எப்படி இறங்குறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விசிகா திருமாவுக்கு என்ன நினப்பு அப்படின்னா, இவர் எந்த தேர்தலுமே சந்திக்கலை. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30-35 வருஷமாக அரசியலில் இருக்கிறோம். ஆனால் அரசியலில் இருந்து நம்ம ஒரு நடிகரை நம்பி பின்னாடி போய் அவருக்கு கொடுக்குற தொகுதிகளை வாங்கிக்கிட்டு அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நம்ம செயல்பட முடியுமா? அவருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியலையே அப்படிங்கிற ஒரு டவுட்டையுமே கிளப்புறாரு. அவர் நம்பி நம்ம போகிறது வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறார். இன்னொரு மக்கள் நல கூட்டணி ஆகிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் சந்தேகத்தையுமே காங்கிரஸுக்கு வந்து அவர் சொல்கிறார். காங்கிரஸ் என்ன நினைக்கிது அப்படின்னா, இல்லை நம்ம திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணம் பண்ணால் அது வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது இருக்கட்டும், ரெண்டாவது திமுக நம்மளை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு எதுவுமே செய்ய மாட்டேறாங்க. உதாரணத்துக்கு விசிஆ திருச்சியில் மாநாடு போட்டால் அதுக்கு இது கொடுக்க மாட்டேறாங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு மாநாடு போட்டால் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு பயங்கரமான ஒரு போராட வேண்டியிருக்கு. இத்தனைக்கும் கூட்டணி கட்சிகள் தான். இந்த கூட்டணி கட்சிகளே வந்து திமுக தலைமையிட்ட வந்து போராடி ஒவ்வொரு விஷயத்தையும் பெற வேண்டியிருக்கே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. ஆனால் தாவேகா விஜயோட கூட்டணி வைக்கிறதை தாண்டி நம்ம ஏன் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகக்கூடாதுன்னு திருமாவளவன் ஒரு குண்டை தூக்கி காங்கிரஸ் சைடு திருப்பி போட்டிருக்காரு. காங்கிரஸ் தலைமையில் விசிகா, கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் மதிமுக அதிருப்தியில் தானே இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே கூட்டணியில் கொண்டு வந்து நம்ம ஏன் ஒரு தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்ம ஏன் தேர்தலை சந்திக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா அது, ஏற்கனவே பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அப்புறமா நாம் தமிழர், விஜய் கூட்டணி, இப்போ 5வதாக காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை உருவாக்குறாங்க. காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனா அது கண்டிப்பாக வந்து திரும்பவும் திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். ரொம்ப சுலபமாக திமுக ஜெயிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் தயக்கமும் எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால வந்து நம்ம ஒருங்கிணைந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுக பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இது எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னோம்னா நம்ம தேவைக்கை சைடு போகிறது நல்லது, கூட்டணி அமைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் காங்கிரஸில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாமே, குறிப்பாக பார்த்திங்கன்னா மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, இவர் எல்லா மீட்டிங்லையும் எல்லாத்துலேயும் ஆலோசனை கூட்டத்துலேயும் நம்ம ஏன் தாவேக்காவோட போகக்கூடாது, ஏன் விஜயோட கூட்டணி வைக்கக்கூடாது, விஜயோட கூட்டணி வச்சா என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. இது வந்து திமுக தலைமைக்கு போயிட்டே இருக்குது. தெரியும், திமுக தலைமைக்கு தெரியும். திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு சைடு அதிமுக பாஜக செயல்படுது, இன்னொரு சைடு நம்ம கூட கூட்டணியில் இருக்க கட்சிகளே வந்து அவங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எப்போ வேணாலும் நாங்கள் என்ன முடிவு வேணாலும் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் என்னென்னா, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்களே, தேர்தல் நெருக்கத்தில் நமக்கு மேலும் மேலும் நெருக்கடியை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு விரைவில் நடக்கும்னு சொல்கிறாங்க. சந்திப்புக்கு அப்புறமா சில முக்கியமான அரசியல் மாற்றங்கள் வரும் அரசியலில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு நடக்கட்டும், ஆனால் அதை தாண்டி ராகுல் காந்தி ஸ்டாலின் அவங்களுடைய நெருக்கம் வந்து அண்ணன் தம்பி நெருக்கம் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி பல தடவை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்தில் இந்த கூட்டணியை, திமுக கூட்டணியை விஜய்னால் உடைக்க முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.